அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் அளித்த பதில்தான் இது. கூலி படப்பிடிப்பில் பங்கேற்க தாய்லாந்து செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூலி படப்பிடிப்பு பணிகள் 70% நிறைவடைந்துள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். 70% முடிஞ்சிருக்கு. இப்போ 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. அதன் பின் ரஜினிகாந்த் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்ட போது சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஜனவரி 17ஆம் தேதி கடைசி நாள் எனவும் தெரிவித்தார். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் எனவும் வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி எனவும் தெரிவித்தார். 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி வெளியாகும் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் யுஜிசி புதிய விதிமுறைகளை வகுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி விதிமுறை திருத்தப்படுவது தொடர்பாக நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போதைய நடைமுறைப்படி துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் வேந்தரான ஆளுநரின் பிரதிநிதி, மாநில அரசின் பிரதிநிதி, செனட் பிரதிநிதி மற்றும் யுஜிசி தலைவரின் பிரதிநிதி ஆகியோர் இடம்பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. துணைவேந்தர்களாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் பேராசிரியர்களை மட்டுமே நியமிப்பது நடைமுறையாக உள்ளது. இதனை மாற்றி கல்வித்துறை சாராத தொழில்துறை நிபுணர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு வழிகாட்டி நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டது. அதில் கல்லூரிகளில் பணியாற்றுபவர் மட்டுமின்றி 10 ஆண்டுகளுக்கு மேல் தொழில் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் மற்றும் பொது நிர்வாகத்தில் பணியாற்றியவர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று துணைவேந்தர்களை நியமிப்பதில் மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை குறைத்து ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேடுதல் குழுவின் தலைவராக ஆளுநர் பரிந்துரைப்பவரும் யுஜிசி தலைவரின் பிரதிநிதி மற்றும் செனட் பிரதிநிதி ஆகியோர் மட்டுமே தேடுதல் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் துணைவேந்தரின் பதவிக்காலமும் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்காக புதிய வரைவு விதிமுறைகளை யுஜிசி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது.